வீட்டின் மாறு வேடத்தில் வந்த பேய்கள் அழியும் போது உணவு தரும் மைக்ரோவேவ் ஓவனையும் அழித்துவிட்டு சென்று விடுகிறது. அண்ணா போச்சு. அந்த படுபாவி பேய அழியறதுக்கு முன்னாடி இதையும் சேர்த்து அழிச்சிட்டு போயிட்டேன். மைக்ரோவேவ் ஓவன் இல்லாம சோத்துக்கு இப்ப என்ன செய்யறது? அம்மா பண்ணு மேலையே மேல இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு தானமா இருக்கா. இப்ப என்னமா செய்யறது? என்ன செய்யறதா? இப்போ என்ன செய்ய முடியும்? அதான் அந்த பேய் அழியறதுக்கு முன்னாடி நகத்தை வச்சு மைக்ரோவேவ் ஓவனை பிராண்டிட்டு போயிருச்சு. இனியெல்லாம் ஒன்னும் செய்ய முடியாது. என்னம்மா இப்படி சொல்றியம்மா? அப்போ நாங்க எல்லாரும் சோத்துக்கு என்னம்மா செய்ய போறோம்? ஏய் லட்டு ஆண்டி, ஒத்தேல இருக்கிற நானே சோத்துக்கு என்ன செய்வேன்னு தெரியல. கூட்டமா இருக்கிற நீங்க சோத்துக்கு பீல் பண்றீங்களா? சத்தம் போடக்கூடாது. சத்தம் போட்டா இந்த பன்மேல் ஈக்கு சுத்தமா பிடிக்காது. நீ ஒரு மனுஷன் தானே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? அப்பாவி மனுஷங்களை கடத்திட்டு போய் இப்படி பேய் பாஸ் வீட்டுல ஆள் சேர்க்கிறியே. இப்படி அடுத்தவங்க உசுர்ல விளையாடுறது உனக்கு என்னடா அப்படி சந்தோஷம்? இது என்ன பேகு? அமைதியா இருக்கணும். சத்தம் போட்ட வாயுக்குள்ள கருப்பம்பூச்சிய போட்டு செல்லோட்டை போட்டிடுவான் பாத்துக்க. இந்த பேக்குக்குள்ள என்ன வச்சிருக்கா? ஏதோ பொட்டி மாதிரி இருக்கு. என்னது இது? பார்த்தா ஏதோ மினி மைக்ரோவேவ் ஓவன் மாதிரி இருக்கு. கோஸ்ட் பாஸ்னு வேற எழுதி இருக்கானுவ. டேய் தொப்பி மண்டையா, இது என்னதுடா? சாப்பாடு தர மைக்ரோவேவ் ஓவனா? அட பாவிகளா, அப்போ இந்த கம்பெனில வேலைக்கு சேர்ந்தா கம்பெனி சார்பா மினி மைக்ரோவேவ் ஓவனையே கொடுத்துருவாங்களா? பரவாயில்லையே, பேசாம இந்த பேய் பாஸ் கம்பெனிலேயே வேலைக்கு சேர்ந்துடலாம் மாட்டுக்க. ஆஹா, சாப்பாடு போடுன்னு வயிறு கூப்பாடு போடுதே. சீக்கிரம் என்னத்தையாச்சும் சாப்பிட்டாகணும். இந்த குட்டி மைக்ரோவேவ் ஓவனை டெஸ்ட் பண்ணி பாப்போம். இங்க பாரு மினி மைக்ரோவேவ் ஓவன், எனக்கு இப்போ சமோசா சாப்பிடணும்னு ஆசையா இருக்குது. அதனால சுட சுட சுவையான ஒரு சமோசாவை ஏற்பாடு பண்ணி கொடு. கூடவே எனக்கு பிரெஞ்சு ஃப்ரைஸும் வேணும். பாவிகளா, இப்படி கையில மினி மைக்ரோவேவ் ஓவனை வச்சுக்கிட்டு தான் ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கீங்களா? இனிமே இந்த பன்மேல் தாண்டா பேய் பாஸோட மேனேஜரு. என்ன பட்டனை அழுத்தினாலும் வேலையே செய்யலாமா? அநேகமா மைக்ரோவேவ் ஓவனை சுவாலி முடிஞ்சிட்டுன்னு நினைக்கேன். அட பாவிகளா, 25 நாளா சந்தோஷமா விதவிதமா சாப்பிட்டுட்டு இருந்தேனே. ஆனா வந்த 1 மணி நேரத்திலேயே இந்த மைக்ரோவேவ் ஓவனை சுக்கு நூறா உடைச்சிட்டீங்களே. ஏமா குத்தீஸ்வரி, இந்த மைக்ரோவேவ் ஓவனை நாங்களாமா உடைச்சோம்? அந்த பேய் தானமா பிராண்டிட்டு போயிட்டு. பேய் பிராண்டிட்டு போனதுக்கு நாங்க என்னமா செய்வோம்?
அடடடடடடடா, சூப்பரோ சூப்பர், சூப்பரோ சூப்பர். சமோசானா இதுதான்டா சமோசா, என்ன டேஸ்டா இருக்கு. சமோசாவா? அடடே, நீங்களா? உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், இந்த தொப்பி மண்டையன் அவன் பேக்குக்குள்ள ஒரு மினி மைக்ரோவேவ் ஓவனையே வச்சிருக்கான். இந்த மினி மைக்ரோவேவ் ஓவனை அவங்கிட்ட இருந்து நான் சுட்டுட்டேன். சுட்ட மைக்ரோவேவ் ஓவன்ல இருந்து சுட சுட சமோசாவை சுட்டு சூட சாப்பிட்டுட்டு இருக்கேன். உங்களுக்கும் சமோசா கொரியர்ல அனுப்பணும்னா சொல்லுங்க, அனுப்பி விடுறேன். அச்சச்சோ, பேய் பாஸ் தலைமை செயலகத்துல இருந்து பேய் பாஸ் வீட்டுக்கு கொரியர் அனுப்ப முடியுமோன்னு தெரியலையே. இனி வேலைக்கு சாப்பாடு. சினிமா படம் மாதிரி உங்க மூஞ்சிகளை கம்ப்யூட்டர்ல அழுத்தி அழுத்தி பார்க்கலாம். உங்களுக்கு நைட் ஆச்சுன்னா டாஸ்க் கொடுக்கனாலும் கொடுக்கலாம். அடடடடா, இந்த பன்மேலியோட வாழ்க்கை ராஜ வாழ்க்கை தான். போடுறா பாட்ட. ஹாப்பி, இன்று முதல் பயங்கர பயங்கர ஹாப்பி. ஒரு நிமிஷம், உங்களுக்கும் பாட்டு போட்டு விடணும்ல, நில்லுங்க, போட்டு விடுறேன். உங்க 4 பேருக்கான பாட்டு இதோ. என்ன பாட்டு பிடிச்சிருக்குதா? ஏபா ஆண்டி, இந்த பண்ணு மேலேயே ஏதோ சீஃப் மினிஸ்டர் பதவி கிடைச்ச மாதிரி பயங்கரமா ஆடுறாப்பா. டேய் குத்தீஸ்வரா, சீஃப் மினிஸ்டர் இல்லடா, பிரைம் மினிஸ்டர். இனி நான் தாண்டா இந்த பேய் பாஸ் வீட்டுக்கு பிரைம் மினிஸ்டர். அம்மா பண்ணு மேலேயே நீ எந்த மினிஸ்டரா வேணா இருந்துட்டு போமா. நாங்களாம் சோறு திங்கிற மைக்ரோவேவ் ஆவணம் இல்லாம சோறு இல்லாம பட்டினி கிடக்க போறோம். நீதான் ஒட்டுமொத்த பியாய் பாஸ் வீட்டு லைட்டு பேனில இருந்து எல்லாத்தையும் கட்டு கோப்புல வச்சிருக்கியால, எங்களுக்கு உடனடியா வேற மைக்ரோவேவ் ஆவணம் கொடு. எங்களுக்கு வேற மைக்ரோவேவ் ஓவனை கொடுத்துட்டு அப்புறம் எம்புட்டு நேரம்னாலும் கக்கப்புக்கன்னு சிரிச்சுக்க. ஏய் என்ன லட்டு ஆண்டி, நான் நல்ல நிலைமையில இருக்கிறது உனக்கு வயித்தெரிச்சலா இருக்குதா? நான் இந்த நிலைமையில இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் என்னோட தைரியம் மட்டும்தான். உங்களை மாதிரி பயந்தாங்கோலி மாதிரி பச்சை கலர் கதவை திறந்துட்டு பச்சை பச்சையா ஓடுற ஆளு கிடையாது. எங்கேயும் ஓடாம ஒரே இடத்துல நின்னுட்டு துணிச்சலா சண்டை போடுற வீர மங்கை நானு. ஏபா பண்ணுமலையி, ஏபா இப்படி பேசிட்டு இருக்கா? நம்ம எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ்பா, எங்களுக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு இருக்கோம், நீ சிரிச்சிட்டு இருந்தீனா என்னப்பா அர்த்தம்? டேய் குத்தீஸ்வரா, இங்க பாருங்க, நான் என்னதான் பேய் பாஸ் வீட்டு ஹெட் குவார்ட்டர்ஸ்ல கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாலும் என்னால நைட்டு 12 மணிக்கு தான் உங்களுக்கு டாஸ்க் கொடுக்க முடியும். யாரும் கவலைப்படாதீங்க, நான் இப்பவே போய் டாஸ்க் ரூம்ல இருக்கிற எல்லா டாஸ்கையும் தேடி பார்க்கறேன். ஏதாச்சும் டாஸ்க்ல மைக்ரோவேவ் ஓவனை பத்தியோ இல்ல சாப்பாடு போட்டி டாஸ்காச்சும் ஏதாச்சும் இருந்தாலும் உங்களுக்கு நைட்டு 12 மணிக்கு அந்த டாஸ்கை ஸ்டார்ட் பண்றேன். நைட்டு 12 மணி வரைக்கும் என்னால ஒன்றும் செய்ய முடியாது. அதனால நைட்டு 12 மணி வரைக்கும் எல்லாரும் பசியோடு பட்டினியா இருங்க. 12 மணி வரைக்கும் பட்டினியா இருந்தா என்
புக்கு. ரங்கோலியா? இந்த சமயத்துல இந்த டாஸ்க் தான் தேவையா? இது வேலைக்காகாது. அடுத்து இந்த டாஸ்க ஓபன் பண்ணி பாப்போம். கார் ரேஸா? ஐயய்யய்யய்யய்யய்ய! டாஸ்க் வச்சிருக்கானுவா பாரு, கார் ரேஸ் பைக் ரேஸ்னுட்டு. அவிய எல்லாருமே நல்லா சோறு திங்கிற மாதிரி என்ன டாஸ்க் இருக்குன்னே தெரியலையே. ஆனா ஒண்ணு, இவ்வளோ பெரிய பேய் பாஸ் வீட்டுல நான் தான் டாஸ்க் கொடுக்க போறேன்னு நினைச்சாலே ஐயோ, எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருதே. இங்கு கூடி இருக்கும் மகாஜனங்களே, இதோ நம் முன் வரப்போபவர் கோஸ்ட் பாஸின் மேனேஜர். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ப்ளீஸ் வெல்கம் த பாஸ் ஆஃப் த கோஸ்ட் பாஸ், பன்மேலி. வெல்கம். இதோ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குக்கு வித் கோமாளி. அடச்சே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பேய் பாஸ் சீசன் 3. இனிமே இந்த பன்மேலி தான் பாஸ் ஆஃப் த கோஸ்ட் பாஸ். அம்மா தாயே, வீட்டுல கறி குழம்பு கோழி குழம்பு இருந்தா செத்த தட்டுல போடுங்கம்மா. வாட்? கறி குழம்பு கோழி குழம்பா? மம்மி, டாடி, பீஸா பர்கர் சாண்ட்விச்னு ஏதாச்சும் இருந்தா போடுங்கம்மா. பிரெஞ்ச் ஃப்ரைஸ் இருந்தாலும் பரவாயில்லம்மா, போடுங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். பிரெஞ்ச் ஃப்ரைஸா? அடச்ச பாவம், அவிய வேற பேய் பாஸ் வீட்டுக்குள்ள பசியா இருப்பாவல்ல. நான் அவியல தேடுற வேலைய விட்டுப்புட்டு வீணா வெட்டி கனவு கண்டுட்டு இருக்கிறேன். சாப்பிடுற டாஸ்க் எதுன்னு தேடுவான். என்னது இது? என்னது இது? என்ன இது? குழந்தை போட்டோ வந்திருக்குது. இந்த போட்டோல இருக்கிறவள பார்த்தா அட பாவிகளா,